ஸோ பப்புக்கு வந்தவங்க நைட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு 12 o'clock போல். அதுவும் மெயின் ரோட்டில், அதாவது கோயம்பேடு அந்த பிரிட்ஜ் இறங்கி ஏறி இறங்க அந்த ஒரு டர்னிங், அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஆண்களை நோக்கியும் அதில் நம்ம கேள்விகள் வைக்கணும். ஏன்னா எப்படி இன்னைக்கு வந்து ஒரு சொசைட்டியோட மைண்ட் செட் ஆகிடுது அப்படின்னா, பப்புக்கு வர பெண்கள் எல்லாமே தப்பானது. ஸோ விச் மீன்ஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் கை வைக்கலாம், எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது. அது பண்ணால் தப்புங்கிறது இங்கே யாருக்குமே வந்து இல்லை. இன்னொன்று சொல்லப்படுது என்னன்னா, அந்த காரில் வந்து டிஎம்கே கொடி போடப்பட்டிருக்குது அப்படின்னு இல்லையா? ஏன்னா அந்த கொடியை நிறைய பேர் இன்றைக்கி வந்து டோலில் ஃப்ரீயாக போட்டுக்கும். இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் வந்து நைட்டில் செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கூடவே மினிமம் 7 years to 10 years அப்படிங்கிறது மினிமம். மேக்ஸிமம் சாகும் வரை சிறை, தட் இஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் டெத் பெனால்ட்டி. அதுதான் வந்து இங்கே 7 பேர் மீதும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ் ஆக்ட் கீழே தான் எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் செக்ஷன் 103 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், ஏன்னா ஒரு கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா அது. தென் செக்ஷன் 109 clause 1 ஐபிஎன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். 2 நாளைக்கு முன்னாடி 18 வயது பெண்ணை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க கோயம்பேடு பகுதியில். என்ன நடந்தது அங்கே, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மேம்? இதுலேயும் வந்துட்டு எஸ், இல்லை நிறைய பேர் மேலே தப்பு இருக்குது, ஓகே. பட் ஆனால் அந்த பெண்ணை நோக்கி வந்து திரும்ப வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டாமினேட் பண்ணக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஏன் வந்து அவங்க பப்புக்கு போகணும், ஏன் குடிக்கணும், அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள சரியாக வளர்க்கல, குடிச்சதுனால தான் இந்த நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வைக்கப்படுது இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 days, அதாவது நேற்று முந்தின நாள் இரவு நடந்த ஒரு விஷயம். ஒரு 11 மணி போல் பப்பில் நடந்த ஒரு தகராறு, அதாவது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பப்பில் சம்பவம் நடந்திருக்கு இல்லையா? ஏன்னா எங்கேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு மாதிரியான தகவல்கள் வருது. இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேர் கூட இருந்தே 2 பேர் கூட 2 ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க. அதில் ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் போனோம், அவங்களும் வந்து ரேப்பிடோ போட்டிங்க வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். இல்லை கூடவே வந்துட்டு நாங்கள் வந்து மேலே போய் பவுன்சர்ஸ் கிட்ட பேசிட்டு வரதுக்குள்ள கீழே அவங்க வந்து கேட்டால் பியர் குடிச்சா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது அதான் இந்த சுமன் சக்திவேல் அப்படிங்கிற பர்சன் அவர் கூட இருக்கக்கூடிய இன்னொரு 6 பேர், மொத்தம் 7 பேர் அவங்க வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. இடுப்பில் கையை வச்சாங்க. ஸோ கை வைக்க வந்தாங்க. இது வந்து எங்ககிட்ட வந்து அந்த பெண்கள் சொன்னாங்க. சொல்லும்போது நாங்கள் போய் கேட்க போகும்போது எங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. கூடவே வந்து என்னன்னா, நாங்கள் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலை அப்படின்னும், அப்படியே அவங்க வந்து அங்கேருந்து பவுன்சர்ஸ் வந்து வெளியில் அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்க பார்க்கிங்லேயும் எங்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை தகராறு நடந்தது. ஸோ நாங்கள் 2 வீலர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அதில் 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, நாங்கள் கல் எறிஞ்சோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்தாங்க. பட் வேற ஒருவர் கல் எறிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் மாறி மாறி சொல்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. வந்து ஃபஸ்ட் டைம் இடித்தாங்க. இடித்தப்போ லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு. நாங்கள் திரும்ப அங்கேருந்து போய்ட்டோம். 4 பேர் போயிருக்காங்க அந்த ஸ்கூட்டியில், ஓகே, டியோவில். அதாவது ஆண் நண்பர், பின்னாடி ஒருத்தர், நடுவில் அந்த பெண்கள் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க. பின்னாடியே வந்து திரும்ப இடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு 100 மீட்டர் தொலைவில் வந்து இடைவெளியில் லைக் வண்டி தேய்ச்சிட்டு போனதாக இருக்கட்டும், இல்லை அதில் அந்த பெண் வந்து தூக்கி வீசப்பட்டதாக இருக்கட்டும். இதில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இறந்து போனாங்க இல்லையா, அந்த பெண் வந்துட்டு லைக் +2 முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுனால சென்னையில் காலேஜ் அட்மிஷனுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகிறாங்க, அவங்கள வந்து லாஸ்ட் டைமாக மீட் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல். சரி, அதான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு மாறியான தகவல் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு. ஓகே, இன்னும் நமக்கு காவல்துறை தரப்புலேருந்து எந்தவித அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு வரல. ஸோ என்ன தகவலின் அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்னா, இலங்கை தமிழர் மறுவாழ்வு மீட்பு முகாமில் தான் அவங்க வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருந்தாங்க அப்படின்னும், கடலூரில் தான் ஸ்கூல் படித்தாங்க. அங்கே அறிமுகமானவங்க தான் இருக்காங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அந்த இன்னொரு பெண் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே அந்த ஒரு 18-17 இயர்ஸில் இருக்கக்கூடியவர்கள் தான். இந்த மாதிரி வந்து அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, எங்கிட்ட ஈவினிங் பேசிட்டு தான் போனாங்க. ஸோ பப்புக்கு வந்தவங்க நைட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு 12 o'clock போல். அதுவும் மெயின் ரோட்டில், தட் இஸ் கோயம்பேடு அந்த பிரிட்ஜ் இறங்கி ஏறி இறங்க அந்த ஒரு டர்னிங், அந்த இடத்துல நடந்த ஒரு சம்பவம் தான். முந்தானத்து ஒருத்தவங்களோட உயிர் போயிருக்கு, இன்னொருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கக்கூடிய அந்த சம்பவம். இன்னும் 2 பேரும் வந்து இதில் அடிபட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அதன் விளைவாகத்தான் இப்போ நமக்கு 7 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சுமன் சக்திவேல், பாலகுரு, கிஷோர்குமார், ராகுல், விமல், மோகனசுந்தரம், ஜோஷ்வா, இந்த 7 பேரும் காவல்துறையினர் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரியில் வச்சும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் விருகம்பாக்கம், வலசரவாக்கம், இந்த ஏரியாவில் தான் அவங்க சுற்றிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு 3 பேரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடியிலையும் போட்டாச்சு. மிச்சவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களும் அடுத்த ப்ராசஸ்க்கான வேலைகள் வந்து இங்கே போயிட்டுருக்கு. ஆஸ் அ ரீசெண்ட் அப்டேட் இப்போது நமக்கு இங்கே எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அந்த 7 பேர் மீது.
அடுத்த கட்டமா இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் மேம் இந்த கேஸ் மேம்? எஸ், இந்த 7 பேர் மீதும் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா பிஎன்எஸ் ஆக்ட் கீழே தான் எஃப்ஐஆர் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் செக்ஷன் 103 பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர், ஏன்னா ஒரு கொலை பண்ணியிருக்காங்க இல்லையா அது. தென் செக்ஷன் 109 clause 1 attempt to murder, anyone who acts with the intention or knowledge that their actions if successful would result in murder. ஸோ அதுக்கான ஒன்று. இன்னொன்று செக்ஷன் 115 clause 2 வந்து வாலண்டரிலி காசிங் ஹர்ட், தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து தாக்குதல் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது. தென் செக்ஷன் 351 clause 3 கிரிமினல் இன்டிமிடேஷன், த்ரெட், அங்கே அவங்களுக்குள்ள சண்டைகள், அந்த வாக்குவாதங்கள், கை கலப்பில் நடக்கும்போது நடந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த செக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு பக்கம் ஃபைன், தட் இஸ் காம்பன்சேஷன், கூடவே மினிமம் 7 years to 10 years அப்படிங்கிறது மினிமம், மேக்ஸிமம் சாகும் வரை சிறை, தட் இஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் டெத் பெனால்ட்டி. அதுதான் வந்து இங்கே ஆக்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதன் அடிப்படையில் அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி இது போகும். தட் இஸ் எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட், ட்ரையல் எல்லாமே அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். பெண்களை நோக்கி சரியா வளர்க்கல, அது இது எல்லா மாதிரியான நிறைய விஷயங்கள் வைக்கப்படுது இல்லையா. அட் த சேம் டைம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த ஆண்களை நோக்கியும் அதில் நம்ம கேள்விகள் வைக்கணும் இல்லையா. ஏன்னா எப்படி இன்னைக்கு வந்து ஒரு சொசைட்டியோட மைண்ட் செட் ஆகிடுது அப்படின்னா, பப்புக்கு வர பெண்கள் எல்லாமே தப்பான பெண்கள் தான். ஸோ விச் மீன்ஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம என்ன வேணால் பண்ணலாம், எங்கே வேணால் கை வைக்கலாம், எது வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது, அது பண்ண தப்புங்கிறது இங்கே யாருக்குமே வந்து தெரிய மாட்டேங்குது. அவங்க ஈஸி ஆக்செப்டபிளாக இருப்பாங்க. ஈஸி ஆக்சசபிள் என்னன்னா வந்து அவங்க பார்த்தாலே ஓ விச் மீன்ஸ் இட் இஸ் அண்ட் வெல்கமிங் சைன், அந்த மாதிரிலாம் எடுத்துக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லையா. ஸோ ஆண்களுக்கு யார் அந்த வித தைரியத்தை கொடுத்தது, யார் அவங்களுக்கு வந்து இன்னொருத்தவங்களுடைய உடலை தொடக்கூடிய அளவுக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அந்த வகையில் பார்த்தா அவங்க செய்தது மிக தவறான ஒரு செயல் தான் இல்லையா. மூணாவது பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னாவே பவுன்சர்ஸ் இம்மீடியட்டாக பண்ணக்கூடிய விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? நாலாவது இங்கே என்ன அப்படின்னா, இந்த பப்பு ஓனர் அவர்கிட்டையும் நம்ம வரணும் இடத்துல. அப்படி பார்த்தோன்னா 21 வயசு கீழே இருக்கவங்கள எப்படி பப்புக்குள்ளே அலோவ் பண்ணலாம். நம்ம ரீசெண்டாக ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தோம். 21 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் டாஸ்மாகில் வந்துட்டு கேட்கும் போது ஆல்கஹால் கொடுக்கணும். அதுக்கு கம்மி இயர்ஸில் இருக்கவங்களுக்கு ஆல்கஹால் வந்து அங்கே கொடுக்கக்கூடாது. தேவைப்பட்டால் அவங்களுக்கு அவங்க வயசில் வந்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா யூ கேன் ரெஃபர் தேர் ஐடி கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டது இல்லையா. ஸோ ஏன் அவங்க இந்த 21 வயசு கீழே இருக்கவங்கள உள்ள அலோவ் பண்ணாங்க? ஏன்னா அங்கேயே ஒருத்தர் பேசும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வியானது கேட்கப்படுது. என்னன்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து உள்ளே போவீங்க அப்படிலாம் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு 1500 கொடுப்போம், கப்பல் என்ட்ரி. இப்போ அது ஒன்று இல்லையா, கப்பல் என்ட்ரி. கப்பல் என்ட்ரியாக போனால் டிஸ்கவுண்ட்ஸ் அது இதுன்னு எல்லாம் சொல்லி வந்து மோஸ்ட்லி நீங்கள் பப்புக்கு போனீங்கன்னா பார்க்க முடியறது வந்து பார்த்தோன்னா லைக் காலேஜ் டிஜே பாசஸ், இல்லைன்னா அந்த பவுன்சர்ஸ்க்கு ஏதாவது காசு கொடுத்துட்டு உள்ளே போகிறது. ஸோ விச் மீன்ஸ் அங்கேயும் அந்த பிரைப்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் பிரைப்னால இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடக்குது. சிலது வெளியில் வருது, சிலது வெளியில் வராமையே போயிடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 21 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை வந்து பப்ளியும் இதுலேயும் அலோவ் பண்ணக்கூடாதுன்னே ஒன்று இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து நேஷ்னலி லைக் ரெகக்னைஸ்டு லீகல் லா இருக்கா அப்படின்னு கேட்டால், லைக் சிங்கிள் ஆக்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அந்தந்த ஸ்டேட் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். ஏன்னா இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 கீழேயும் கூடவே ரூல் 11A சப்கிளாஸ் A அண்ட் சப்கிளாஸ் B ஆஃப் தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் ரூல்ஸ் 2003 இன் ஷாப்ஸ் அண்ட் பார்ஸ். இது பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம். ஒன்று வந்து 21 வயசு கீழே இருக்கவங்கள உள்ள அலோவ் பண்ணக்கூடாது இல்லையா. அவங்க பார்க்கும்போது 21 வயசு மாதிரி அப்பியரன்ஸில் தெரியல அப்படின்னா அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஏஜ் வெரிஃபிகேஷன், அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. இது எத்தனை பேர் பண்ணுறாங்க? மேக்ஸிமம் யாருமே பண்ணுறதில்ல. ஸோ இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த பப் ஓனரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம். கூடவே அந்த பப்புக்கு வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டு சீல் வைக்கப்பட்டு. பட் அவர் மேலே எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டாங்களா, இல்லை அது எப்படி மேம்? ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, கண்டிப்பாக இங்கே கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ப்ராப்பராக எதுவுமே பார்க்காம at the end of the day நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறோம், நமக்கு வந்து இன்கம் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதையும் மீறி ஏதாவது நடந்துச்சுன்னா யாராவது வந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. பப்பு ரெஸ்டாரண்ட்ஸில் ஏதாவது இன்ஸ்பெக்ஷன்ஸ் நடக்குதா? கிடையாது. யார் வந்தாலும் என்ன இப்போ இதே கொஞ்சம் நேரம் திறந்து வைக்கிறாங்க, கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நம்ம போலீஸ்க்கு காசு கொடுத்துடலாம். அதில் ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆஃபீஸர்ஸ் ஓகே கண்டிப்பாக நீ மூடி ஆகணும், இது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாமே இருக்காங்க. இல்லை பிரைபை வச்சு எதையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு
குருட்டு நம்பிக்கையும் குருட்டு தைரியம் தான் இந்த இடத்துல இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த less than 21 அவங்களுக்கு வந்து இந்த ஆல்கஹாலை சர்வ் பண்ணாலோ, தட் இஸ் உள்ள வச்சு பப்ல வச்சு சர்வ் பண்ணாலோ இல்லை செல் பண்ணாலோ அது வந்து மேஜர் லைசன்சிங் அண்ட் ஸ்டாச்சுட்டரி வயலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த பர்டிகுலர் பப் ஒரு ரெஸ்டோ பாரோட லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகும் ஆஸ் பர் லைசன்ஸ் அண்ட் பெர்மிட் ரூல்ஸ் 1981 ஆஃப் தமிழ்நாடு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் சீஸ் பண்ணப்படும். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன்ஸும் எடுக்கப்படக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. தட் இஸ் செக்ஷன் 77 ஆஃப் ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஏன்னா இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா 18 இயர்ஸ் கீழே இருக்கவங்க எல்லாருமே மைனர். ஸோ அவங்க ஜுவனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் கீழே வருவாங்க. அதுக்கு 7 இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் அப்படிங்கிறதும் இருக்குது. கூடவே பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஹிபிஷன் ஆக்ட் செக்ஷன் 24 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1937 கீழே அவங்களுக்கு ஃபைன் ப்ளஸ் 6 months ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் தண்டனை இருக்குது அப்படிங்கிற லா ஆல்ரெடி இருக்குது. இது எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஸோ இப்படி எல்லா வகையிலையும் நம்ம பார்க்கும்போது இது நம்ம கலெக்டிவாக தான் எடுத்துக்கணுமே தவிர அந்த பெண்களை நோக்கியோ இல்லை ஒருத்தரை நோக்கியோ மட்டும் இந்த இடத்துல குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயமாக இங்கே இருக்காது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த லா இருக்குது, இவ்வளோ சட்டத்திட்டங்கள் எல்லாமே இருந்தாலும் லா வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷனில் பிரச்சனை இருக்கும். எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டம் நம்ம பேசும்போது ஏ சிட்டிசன் வெல்கமிங் ஒன், பட் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் திரும்ப ஒன்று. ரெண்டாவது இது நடந்தது ரொம்ப மெயினான ஒரு இடத்துல இல்லையா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நைட் பேட்ரோல் இல்லை கண்டிப்பாக நம்ம பார்த்துருப்போம் இந்த பப் ஒரு ரெஸ்டோ பாஸ்லேருந்து வெளில வர கொஞ்சம் தூரத்துலேயே செக்கிங் பாயிண்ட் யாரோ ஒரு போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் நின்று செக் பண்ணுவாங்க. ஸோ அது அன்றைக்கி இல்லையா ஒரு வேலை அவங்க செக் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இல்லை இன்னொன்று சொல்லப்படுது என்னன்னா அந்த காரில் வந்து டிஎம்கே கொடி போடப்பட்டிருந்தது அப்படின்னு இல்லையா? ஏன்னா அந்த கொடியை நிறைய பேர் இன்றைக்கி வந்து டோலில் ஃப்ரீயாக போகிறதுக்கும் இன்னொரு பக்கம் வந்து போலீஸ் வந்து நைட்டில் செக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதுலேயும் இப்போ என்ன தகவல் சொல்லப்படுது அப்படின்னா டிஎம்கேல எந்தவித டைரக்ட் அவருக்கு கனெக்ஷனும் கிடையாது. பட் அவருடைய மாமா முன்னாடி வந்துட்டு இந்த முக்குலத்தோர் புலிப்படையில் இருந்தார். அதன் விளைவாகத்தான் டிஎம்கே கொடி அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல. ஓகே, இன்னும் அவங்க அப்பா பிஸ்னஸ் பர்சனும் சொல்லப்படுது. இதெல்லாம் அந்த பசங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்தை செட் பண்ணிடும். கொடி தப்பு பண்ணாலும் கேட்கறதுக்கு யாரும் இருக்க, தப்பு பண்ணாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை. இன்னொன்று நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த இடத்துல வந்துருது. இல்லை என்னன்னா ஒரு டைம் இடிச்சிருக்காங்க பின்னாடி திரும்ப துரத்துட்டு போய் இடிச்சிருக்காங்க அப்படின்னா விச் மீன்ஸ் அவங்களுக்கு அந்த கான்சிக்வன்சஸ் நல்லா தெரியும். இது கண்டிப்பாக உயிர் போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நான் குடிச்சிருந்தேன், குடிப்போதில் எனக்கு என்னென்னு தெரியாது அப்படிங்கிறது எதுவுமே ஒரு எஸ்கேபிசம் பாயிண்ட் அந்த இடத்துல கொண்டுட்டு வர முடியாது, கொண்டுட்டும் வரக்கூடாது. ஓகே, ஒன்று. ரெண்டாவது இந்த சிசிடிவிஸ் அப்படின்னு நம்ம வரும்போது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். எப்படின்னா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி மேபி ஒரு பேட்ரோல் ரூம் ஏதாவது ஒரு யூனிட் சென்ட்ரல் யூனிட் ரூம் ஏதாவது ஒன்று அமைக்கப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப லைக் டிஸ்டர்பிங்காக இருக்குது இல்லை சந்தேகத்திற்கு இடமாக இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரிவென்டிவாக அதை தடுக்கலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் இம்ப்ளிமெண்டேஷன். எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் பயம் வரணும். 21 வயசுக்கு கீழே நம்ம உள்ளே போகக்கூடாது, போனால் அவங்க மேலே ஆக்ஷன் நம்ம மேலேயும் நாளைக்கு வந்து ஆக்ஷன்ஸ் அந்த இடத்துல எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும் போது அப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளே அந்த இடத்துல இருக்காது இல்லையா? அண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து ஒரு புரிதல் என்னவா இருக்கும்னா பப்புக்கு போறாங்க அப்படின்னாலே அவங்க பெரிய வீட்டு பசங்களா தான் இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ இந்த கேஸை வந்து ஈஸியா இழுத்து மூடிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஜாமீன் வாங்கிட்டாச்சும் அவங்க வெளியே வந்துடலாம், அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு இதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் மக்களுக்கு புரிதல் இருக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுமா மேம்? பெயில் அப்படிங்கிறது சில கேசஸ் நம்ம பார்க்கும்போது விச் இஸ் லைக் மேண்டேட்டரி பெயில்ன்ற கான்செப்ட்ஸ் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இதில் அகைன் நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய இடத்துல நமக்கு பெயில் வந்து அதில் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு உள்ளே இருந்தே அவங்க ட்ரையல் வந்து கண்டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ரிப்பீட்டேட்டிவாக ஏதாவது ஈடுபட்டிருக்காங்களா, இல்லை அவங்க வெளியில் வந்து சாட்சிகளை அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா, அதன் அடிப்படையில் எல்லாமே அது வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஓகே, அந்த பப்புக்குள்ள நடந்த விஷயங்களை வந்து அங்கே கேப்சர் பண்ண சிசிடிவி வந்து ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று இல்லையா அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவிஸ் இந்த மாதிரி எவிடன்சஸ் எல்லாமே இங்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகுது இல்லையா? போட்டிருக்க செக்ஷன்ஸும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால நம்ம தண்டனையும் உச்சபட்சமாக எதிர்பார்க்கலாம். ஸோ கூடிய விரைவில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அந்த இடத்துல இருக்குது. பெயில் அப்படிங்கிறதும் ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும் இந்த பர்டிகுலர் கேஸில். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த கேஸை பற்றி ரொம்ப தெளிவாக நீங்கள் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.